மக்களே, வருங்கால அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 3ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். ஏன் டக்குன்னு மேட்ரு போயிட்டு அப்படின்னா, நிறைய முக்கியமான செய்திகள் இந்த தினத்தில் இருக்குது, விட்டுறாதீங்க. சரியா? சிறப்பு செய்திகள் நிறைய இருக்குது, விட்டுறாதீங்க. ஓகேவா? ஜூன் 3ஆம் தேதிக்கு நடப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்திகளை தொடர்ந்து நம்ம விரிவான செய்திகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா. தலைப்பு செய்தியில் முதல் முக்கியமான ஒரு சிறப்பு செய்தி பாருங்க. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் பிறந்த தினம் ஜூன் 3ஆம் தேதி. அதை முன்னிட்டு அவருடைய ஆட்சி காலத்தின் முக்கியமான சாதனைகளை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ சீக்கிரமாக நம்ம போட போகிறோம். சரிங்களா? அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஐக்கிய நாடுகள் பொது சபையின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார், அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நோட்ஸ் பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு அப்படியே இந்தியன் எக்கனாமியில் முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. மொத்த விற்பனை விலை குறியீட்டு எண், அதற்கு மாற்றாக உற்பத்தியாளர் விலை குறியீடு அறிமுகம். அப்படின்னா என்ன, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், அது பார்க்க போகிறோம். அது பார்த்து முடிச்சுட்டு அப்படியே 2025-26 நிதியாண்டிற்கான நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு இருக்குது, அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அது முடிச்சுட்டு அப்படியே இந்தியன் எக்கனாமியோட முக்கியமான செய்தி பாருங்க. குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் விதிகள் 2025. இதில் ஒரு சில புதிய திருத்தங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த 2025 விதிகள் பார்த்துட்டு, இந்திய பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய முக்கியமான செய்தி. ருத்ரா அப்படிங்கிற பேர்ல ஒரு மிசைல், ஒரு ஏவுகணை சோதனை நடைபெற்றுள்ளது. இது எங்கு நடத்தப்பட்டது, இதோட சிறப்பு என்ன அப்படிங்கன்னு சொல்லி பார்த்துட்டு, முக்கியமான இன்னொரு திட்டம் ஒன்று இருக்கு பாருங்க, ஜல் ஜீவன் மிஷன். சரியா? பாருங்க, ஜல் ஜீவன் மிஷன் 2.0. இந்த ஜல் ஜீவன் மிஷன் எப்போது தொடங்கப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது சொல்லி பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே சமீபத்தில் சரிங்க பிரச்சனைகளை மாட்டிட்டு இருந்த சிபிஎஸ்இ அமைப்பின் புதிய தலைவராக ஒருவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக ஒரு கமிஷனும் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த கமிஷன், சரி, அந்த ஆணையத்திற்கு யார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான செய்திகள் எனக்கு கிடைச்சிருக்கு. மக்களை விட்டுறாதீங்க. சரியா? இறுதியாக வழக்கம் போல நம்ம இந்த டுடேஸ் சூப்பர் 6 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஒரு 6 கேள்விகளை சூப்பராக பார்க்க போகிறோம் ரிவிஷனுக்காக. சரிங்களா? இது தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். சரி, விரிவான செய்திகளை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஜூன் 3ஆம் தேதி, சரியா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள். சரியா? தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் மிக நீண்ட கால முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் ஜூன் 3ஆம் தேதி. பிறந்தது பார்த்தீங்கன்னா 1924. சரியா? அவருடைய பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருக்குவளையில் பிறந்தவர் கலைஞர் அவர்கள். அவர் இறந்த நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7, 2018. மறந்துடாதீங்க. சரிங்களா? இவருடைய சிறப்பு பெயர்கள் கலைஞர் என்ற பெயரை சூட்டியவர், சரியா, MR ராதா அவர்கள். இன்னொரு முக்கியமான சிறப்பு பெயர் முத்தமிழ் அறிஞர். ஞாபகம் மறக்காதீங்க. சரிங்களா? சரி, இவருடைய சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 61 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர். சரி, 61 வருஷம் MLA இருந்திருக்கிறாங்க. ஒரு சாதாரண கவுன்சிலர் ஒரு மெம்பராக இருந்தால் கூட என்னெல்லாமோ பண்ணிட்டு இருப்பாங்க. கலைஞர் 61 வருஷம் MLA வந்திருக்கிறாங்க. மொத்தம் 13 முறை MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் அவர்கள். சரிங்களா? முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் 6 முறை முதலமைச்சர். சரியா? ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் அதிக முறை முதலமைச்சர் என்ற சாதனை படைத்தவர். ஆனால் 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டின் மிக நீண்ட கால முதலமைச்சர் என்ற சாதனை படைத்தவர் கலைஞர் அவர்கள். சரியா? இவருடைய ஆட்சி கால சாதனைகளை கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். சரிங்களா? மக்களே, இது தொடர்பாக மெதுவாக நிதானமாக கலைஞர் அவருடைய ஆட்சி கால சாதனைகள் எந்த பாயிண்ட் விடாமல் திட்டங்கள் ஒரு சிறப்பு வீடியோ சீக்கிரமாக நம்ம போட போகிறோம். இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? பாருங்கள், கலைஞர் பேரில் 1970ஆம் ஆண்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக, சரியா, நீராறும் கடலெடுத்த பாடல் அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி ஜூலை 1, 1970 தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்டது. இப்போ இதுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழிட மேம்பாட்டு வாரியம் அப்படிங்கிற மாதிரி MK ஸ்டாலின் அவர்கள் மாற்றிருக்கிறாங்க. ஓகேவா? முன்னாள் முதலமைச்சர். அடுத்து 1970ஆம் ஆண்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை தரமணியில் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குடிநீர் வாரியம் தொடர்பான முக்கியமான ஒரு அமைப்பு 1971 TWAD என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. அடுத்து சிறு தொழில்களை ஊக்கப்படுத்துவதற்காக சிப்காட், சரி, அந்த சிப்காட் அமைப்பு உருவாக்கப்பட்டது 1971. அதுக்கப்புறம் ராணிப்பேட்டையில் சிப்காட் தொழில் பூங்கா அதுக்கப்புறம் 1973 உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து இந்தியாவிலே முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு மாநில அரசானது 1971ஆம் ஆண்டில் மாநில திட்டக்குழுவினை உருவாக்கியது. கலைஞர் பேரில் தான். ஓகேவா? அடுத்து 1973 பார்த்தீங்கன்னா மகளிருக்கான காவல் பிரிவு 1973 தொடங்கப்பட்டது. சரி, 92 அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஜெயலலிதா அம்மையார் பேரில் தொடங்கினாங்க. இங்கே மகளிருக்கான காவல் பிரிவு முதல் முறையாக கலைஞர் பேரில். அடுத்து காவல்துறைக்கான அந்த கமிஷன் ஆணையம் முதல் முறையாக உருவாக்கப்பட்டது 1969ஆம் ஆண்டு. சின்ன மறக்காதீங்க. சரி, தற்போது 5வது போலீஸ் ஆணையம் செயல்பட்டு இருக்குது. அவருடைய தலைவர் CT செல்வம் அவர்கள். அதே மாதிரி சுய உதவிக்குழு, சரியா, 1989ஆம் ஆண்டில் தர்மபுரியில் தொடங்கப்பட்டது. இப்படி தொடங்கப்பட்ட அந்த 1989, சரிங்களா,
கலைஞர் அவர்கள் பீரியட் அப்படிங்கிறனால கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் தமிழ்நாட்டில் சரி ஜூன் 3ஆம் தேதி சுய உதவி குழு தினமாக கொண்டாடப்படுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி அனைத்து மக்களுக்கும் எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமத்துவபுரம் 1998ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. முதலில் தொடங்கப்பட்ட இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலக்கோட்டை. அடுத்து 1999ல் விவசாயிகளுக்காக உழவர் சந்தை தொடங்கப்பட்ட இடம் அதுவும் மதுரை தான், ஆனால் இது வந்து அண்ணா நகரில் சரிங்களா. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலவாரிய வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. திருநங்கைகளுக்கான அந்த பெயர் மாற்றம் செய்தவர் 2006ஆம் ஆண்டில் கலைஞர் அவர்கள் சரியா. 3ஆம் பாலினத்தவர் அப்புறம் வேறு சில பேர்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் மாற்றி திருநங்கைகள் திருநம்பி இந்த பெயரை சூட்டியவர் கலைஞர் அவர்கள். அதுக்கப்புறம் 2008ஆம் ஆண்டில் திருநங்கைகளுக்கான அந்த வெல்ஃபேர் போர்டு நலவாரியம் கலைஞர் பேரில் தான் உருவாக்குனாங்க சரியா. அதுக்கப்புறம் 2009ஆம் ஆண்டில் முக்கியமான ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது கலைஞர் காப்பீடு திட்டம். இதுதான் பின்னாளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 2010ஆம் ஆண்டில் முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு சரிங்களா கோயம்புத்தூரில் கொடிசா மைதானத்தில் நடைபெற்றது. நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன், மக்களை வெயிட் பண்ணி பாருங்கள், இன்னும் அவ்வளவு விஷயங்கள் நிறையா வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஒரு சிறப்பு வீடியோவில் கலைஞர் தொடர்பாக சரிங்களா. இனிமேல் பார்க்கலாம் அடுத்த செய்தி பாருங்கள். ஐநா பொதுச்சபையின் புதிய தலைவர் சரி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி UNGAன்னு சொல்லுவாங்க சரியா. யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் தான். அவரோட பதவியுமே சீக்கிரமாக முடிய போகுது சரிங்களா. இங்கே நம்ம பார்க்க போகிறது ஐநா பொது சபை, நமக்கு பார்லிமெண்ட் மாதிரி சரியா. ஸ்பீக்கர் சொல்கிறாங்களே மக்களவைத் தலைவர், அந்த மாதிரி ஒரு பதவி பாருங்கள். ஐநா பொது சபையின் 81வது கூட்டத்தொடரின் சரியா தலைவராக வங்கதேசம் நம்மளோட அண்டை நாடான வங்கதேசத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாருங்க கலிலூர் ரஹ்மான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சரியா. இவரை எதிர்த்து போட்டியிட்டவர் ஆண்ட்ரியாஸ் காகோரிஸ் என்ற நபர் சைப்ரஸ் நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா. இந்த கலிலூர் ரஹ்மான் அவர்கள் செப்டம்பர் 8, 2026 முதல் ஒரு வருடத்திற்கு இந்த பதவியை வகிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி. அவர் செப்டம்பர் 8ஆம் தேதி தான் இந்த பதவி வைக்க போகிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இந்த கலிலூர் அவர்கள் யாருன்னு சொல்லி பாருங்க, ஷேக் ஹசீனா அவர்களோட ஆட்சி ஓகேவா நிறைவடைந்த பிறகு அவருக்கு பதிலாக இடைக்கால தலைவராக இருந்தவர் முகமது யூனுஸ் அவர்கள். அந்த முகமது யூனுஸ் அவர்கள் தலைமையிலான இடைக்கால அரசில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் கலிலூர் ரஹ்மான் அவர்கள். அவர் தான் ஐநா பொது சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் வங்கதேசத்திலிருந்து ஐநா பொது சபைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 2வது நபர், ஞாபகம் வச்சுக்கோங்க. கலிலூர் அவர்களுக்கு முன்னாடி 1986ஆம் ஆண்டில் ஹிமாயுன் ரஷீத் சௌத்ரி அவர்கள் இதுக்கு முன்னாடி வங்கதேசத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஐநா பொது சபையின் தலைவராக இருந்திருக்கிறாங்க. இவர் கலிலூர் அவர்கள் 2வது நபர் ஃப்ரம் பங்களாதேஷ் சரியா. ஓகே சரி, தற்போது ஐநா பொது சபையின் தலைவராக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஆனலினா பேர்போக் அவர்கள், மறக்காதீங்க சரியா. ஓகே, ஐநாவின் பொதுச் செயலாளர் யாரு? பொதுச் செயலாளர் யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்ரஸ், மறந்துடாதீங்க மக்கள் சரிங்களா. அடுத்து ஒரு இந்தியன் எக்கனாமி தொடர்பு செய்து போலாமா பாருங்க. பொது விற்பனை விலை குறியீட்டுக்கு மாற்றாக உற்பத்தியாளர் விலை குறியீடு, இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்களே அதுக்கு பதிலாக ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஃபுல்லாக அறிமுகப்படுத்த போகிறோம் சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு. என்னன்னு சொல்லி பாருங்க. நாட்டில் பணவீக்கத்தை மிகவும் துல்லியமாக கணக்கிடும் வகையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் மொத்த விற்பனை விலை குறியீடு சரி ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அதற்கு பதிலாக உள்ளீடு வெளியீடு மற்றும் சேவை விலைகளை விரிவாக உள்ளடக்கிய உற்பத்தியாளர் விலை குறியீடு சரியா என்ன சொல்லுவாங்க ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்துவதற்கு முடிவு செஞ்சிருக்கிறாங்க சரியா. இது குறித்து மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் முதன்மை பொருளாதார ஆலோசகர் பிரவீன் மக்தா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2022-23ஆம் ஆண்டினை புதிய அடிப்படை ஆண்டாக கொண்ட திருத்தப்பட்ட அந்த WPI ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ஆனது ஜூன் 15 வெளியிடப்படுகிறது சரிங்களா அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதில் கணக்கீட்டு பொருட்களின் எண்ணிக்கை எவ்வளோ பொருட்களை அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் உள்ள சேர்க்குறாங்க, எவ்வளோ விலையேற்றம் இருக்குது, எவ்வளோ விலை குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏற்கனவே 697 இருந்த அந்த பொருட்களின் எண்ணிக்கையானது 957 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வெளிநாட்டு உற்பத்தி சரியா வெளியீட்டு அவுட்புட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெளியீட்டு உற்பத்தியாளர் விலை குறியீடு OPPI, அடுத்து பார்த்தீங்கன்னா IPPA என்று அழைக்கப்படும் சோதனை அடிப்படையிலான உள்ளீட்டு உற்பத்தியாளர் விலை குறியீடு மற்றும் வங்கி சரியா பேங்கிங் அடுத்து இன்சூரன்ஸ் காப்பீடு ரயில்வே உள்ளிட்ட 7 துறைகளுக்கான சேவை குறியீடு அது வந்து சர்வீஸ் BPIன்னு சொல்கிறாங்க சரியா ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஓகேவா ஆகியவும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த டேர்ம்ஸ்லாம் ஷார்ட் நேம் கொஞ்சம் நோட் பண்ணி எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அடிக்கடி இனிமேல் நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டே இருக்கும், கவனம் பாருங்க சரிங்களா. ஓகே, விலைவாசி ஒப்பந்தங்களில் WPI ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ஆனது அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு
புதிய பிபிஐ அதாவது ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் குறியீட்டுடன் சேர்த்து WPI குறியீடும் தொடர்ந்து வெளியிடப்படும். பயனர்கள் புதிய முறைக்கு மாறுவதற்கு போதிய அவகாசம் வழங்கிய பிறகு இந்த WPI முறையானது முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டு PPI சரியா ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் மட்டும் தான் நடைமுறையில் இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாற்றங்கள் எதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்வதேச நிதியம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்லுவாங்கல்ல, வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்ட IMF அமைப்பு, அந்த IMF அமைப்பு பரிந்துரைகள் மற்றும் வளர்ந்த நாடுகளின் உலகளாவிய நடைமுறைகளுக்கு ஏற்பதான் இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? மேலும் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு உற்பத்தியாளர் குறியீடுகள் சரியா தொழில்துறையின் மூலப்பொருட்களில் விலை மாற்றங்கள் எவ்வாறு உற்பத்தி பொருட்களின் இறுதி விலையை பாதிக்கின்றன என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த புதிய இந்த PPI மூலமாக. சரிங்களா? இது தவிர சில்லறை விலை சரியா சில்லறை விற்பனை பணவீக்கத்தை அறிய நுகர்வோர் விலை குறியீடு புழக்கத்தில் உள்ளது. சரி, கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். சரி, அந்த சில்லறை விலையில் சாதாரண மக்கள் இந்த பொருட்களை வாங்கி விற்பனை செய்கிறாங்களா, அது தொடர்பான பணவீக்கம் விலை ஏற்றம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அறிவதற்கு எந்த குறியீடு பயன்படுத்துகிறாங்க? கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். அது வந்துட்டு ஹோல்சேல் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் பெரிய பெரிய லெவலில் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களே இந்த ஹோல்சேலர்ஸ், அவங்களுக்கு WPI, அதுக்கு பதிலாக தான் PPI வரப்போகுது. மற்றபடி இது நார்மலாக வழக்கத்தில் தான் இருக்கும். இதோட பேர் என்னது? கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அழைக்கப்படும் சில்லறை விற்பனை பணவீக்கம். சரி, CPI ஷார்ட்டா. இது ஒரு செய்தி. அடுத்து அகைன் இந்தியன் எக்கனாமி இதோட முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. 2025-26 நிதியாண்டிற்கான நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு என்னமா, வரவை விட செலவு அதிகமாக இருந்ததா, ஓகேவா, நம்மளோட இன்கமை விட எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. இந்த நிதி பற்றாக்குறை 2025-26 நிதியாண்டிற்காக நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்திகள் சில இந்தியாவோட GDPயில் எவ்வளோ % இருக்குது? 4.4% பதிவாகியுள்ளது. இது வந்து அஃபீஷியல் ரெக்கார்டு. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தலைமை கணக்காயர் என்று அழைக்கப்படும் CAG, சரி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவங்க தான் இந்த தகவலை தெரிவிச்சுக்கிறாங்க. சரியா? இதன் மூலம் 2025-26 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை சுமார் 15.19 லட்சம் கோடியாக பதிவு செய்துள்ளது. சரிங்களா? ஏற்கனவே இலக்கு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோன்னு பாருங்க. 2026-27 மத்திய பட்ஜெட்டில் சரியா மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த நிதி பற்றாக்குறை இலக்கை 4.3% இருப்பதற்கு, அதாவது குறைப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. ஆனால் போன நிதியாண்டில் எவ்வளோ இருக்குது? நமக்கு 4.4%. இப்போ அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் இதற்கான அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் பார்த்துக்கோங்க 4.3%. சரிங்களா? அடுத்து 2030-31 ஆண்டிற்குள் கடன் டெப்ட் GDPன்னு சொல்லுவாங்களா, கடன் மற்றும் GDP விகிதத்தை 50% கொண்டு வருவதற்கு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி செய்திகள்லாம் கொஞ்சம் பாருங்கம்மா, அப்படியே ரீட் பண்ண அவ்வளோ சில விஷயங்கள் மனசுக்குள்ள பதியும், மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய முக்கியமான ஒரு அப்டேட் பாருங்க. குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் விதிகள் 2025 புதிய திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சரியா? அந்த விதிகள் வெளியிடப்பட்ட வருஷத்தை மறந்துடாதீங்க, 2025. சரிங்களா? மத்திய உள்துறை அமைச்சகம் இந்தியாவில் தங்கும் வெளிநாட்டவர்களுக்கான இந்தியாவில் தங்குற ஒரு ஃபாரினருக்கு குடியேற்றம் மற்றும் இந்த விசா விதிகளில் புதிய திருத்தங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த குடிமக்கள், அதாவது வெளிநாட்டினர் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா கரெக்டாக வந்த வேலையை பார்த்துட்டு உடனே கிளம்பிடணும். தேவையில்லாமல் சட்டத்திற்கு புறமான வழியில் தங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை மத்திய அரசு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று குடியுரிமை திருத்த சட்டம் 2019, NRC, NPR. சரியா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரகாஷ் பிரபாகர் நவ்லேகர் கமிஷன் இந்தியாவில் வெளிநாட்டிலேருந்து சட்டத்திற்கு புறமான வழியில் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்குது. அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுவதற்கு தான் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். சரியா? இந்த வகையில் பதிவு செய்யும் காலம் என்ன, அந்த திருத்தப்பட்ட முக்கிய விதிகள் என்னன்னு சொல்லி பாருங்க. பதிவு செய்யும் காலம் சரியா இந்தியாவில் 180 டேஸ், கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு, சரியா 6 மாதங்களுக்கு அல்லது 180 நாட்களுக்கு குறைவாக தங்குவதற்கு, சரியா இந்தியாவிலிருந்து தங்குவதற்கு, வெளிநாட்டவர்கள் தொடர்ந்து தங்குவதற்கு விசா காலாவதியாகும். சரியா? முன்பு எப்போது வேண்டுமானாலும் தங்களுடைய பதிவை முடித்துக் கொள்ளலாம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? முந்தைய விதிகளில் அனுமதிக்கப்பட்ட 180 நாட்களுக்கு பிறகு 14 நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்ற முறை இருந்தது. சரியா? முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த விசா முடிஞ்ச ஒரு 180 நாட்களுக்கு பிறகு, சரியா விசா முடிஞ்சல 180 நாட்கள் விசா எடுத்திருக்காங்க அப்படின்னா அது முடிஞ்ச, சரியா காலாவதியாகி 14 நாட்களுக்குள்ள புதுசாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. உங்கள் டைம் முடிகிற 180 நாட்களுக்குள்ள நீங்கள் எப்போனாலும் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய பதிவை நீங்கள் வந்து முடித்து கொள்ளலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, காலாவதி ஆகுவதற்கு முன்பாக. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி
நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு பிறகு தாமதமாக பதிவு செய்வது அவசர சூழ்நிலைகளில், அதாவது குழந்தை பிறப்பு, இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பிறப்பு வர மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த சிறப்பு அனுமதி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்திய பெற்றோர் குழந்தைகளுக்கான ஒரு விலக்கு, ஒரு எக்ஸம்ஷன் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்திய பெற்றோர், இந்தியன் பேரண்ட்ஸுக்கான அந்த சில்ட்ரன்ஸுக்கு பெற்றோரில் ஒருவர், அந்த குழந்தையோட பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருந்து குழந்தையின் இந்திய குடியுரிமையை தக்க வைக்க விரும்பினால், சரி நாங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தக்க வைக்க விரும்பினால் இந்த வெளிநாட்டவர் பதிவு முறையிலிருந்து விலக்கு வழங்கப்படுகிறது. சரி, எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க புதிய திருத்த விதிகளில். என்ன காரணம்? 2 பேரண்ட்ஸில் ஒரு பேரண்ட்ஸ் இந்தியன் சிட்டிசனாக இருந்து இந்தியன் சிட்டிசனாகவே நாங்கள் தொடரும் அப்படின்னு சொன்னால் மட்டும். அதே சமயம் இந்திய குடியுரிமையை பெற்றுள்ள அந்த குழந்தை வேறொரு நாட்டின் குடியுரிமை பெற்றால் அது தொடர்பான தகவல்களை குழந்தைகளின் பெற்றோரில் ஒருவர் அடுத்த 30 டேஸுக்குள்ள 30 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும். இப்படி சொல்லிட்டு தான் இந்த புதிய அந்த திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த விதிகளில்? 2025ஆம் ஆண்டிற்கான அந்த குடியேற்றம் வெளிநாட்டினர் தொடர்பான விதிகளில். வருஷத்தை மறந்துடாதீங்க, எந்த ஆண்டு அந்த விதிகள் வெளியிடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? எப்படி ஸ்வெட்டிங் அது பார்த்தீங்களா, வேர்த்து கொடுத்து. ஓகேவா? ருத்ரா M2 ஏவுகணை சோதனை வெற்றி. சரி, ருத்ராங்கிற பேரில் சரியா வான்வெளியிலிருந்து, ஆகாயத்திலிருந்து பூமியில் உள்ள இலக்கை சூப்பராக தாக்கி அளிக்கும் ஒரு ஏவுகணையோட பேர் தான் ருத்ரா. சரியா? இந்த ஏவுகணையை DRDO அமைப்பு வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது. சரி, DRDO 1000 வாட்டி பார்த்தாச்சு, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரி, இந்தியாவில் பாதுகாப்பு துறைக்கான தலைமை அமைப்பு தான் இந்த DRDO. இந்த அமைப்பு தான் இந்த ருத்ரா M2ங்கிற ஏவுகணையை சூப்பராக பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. வானிலிருந்து தரைப்பகுதியா, தரையிலிருந்து வான் பகுதியா, இல்லை நீருக்கடியில், அந்த மாதிரியும் எக்ஸாம்பிள் கேட்கலாம், விட்டுறாதீங்க. இது ஆகாயத்திலிருந்து பூமியில் உள்ள இலக்கை சூப்பராக தாக்கி அளிக்கும் ஒரு ஏவுகணை. சரியா? ஒடிசா கடற்கரை பகுதியில் SU-30 அப்படிங்கிற போர் விமானத்திலிருந்து பூமியில் உள்ள இலக்கை சூப்பராக வந்துட்டு தாக்கி அளிச்சிருக்குது இந்த ருத்ரா M2 ஏவுகணை. இந்த ஏவுகணை உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய முக்கியமான ஒரு மத்திய அரசின் திட்டம் பாருங்க. ஜல்ஜீவன் மிஷன் 2 மத்திய அரசுடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். சரியா? உயிர் நீர் இயக்கம் சொல்லுவாங்க தமிழில். இதோட பேர் ஜல்ஜீவன் மிஷன். இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பை, ட்ரிங்கிங் வாட்டர் பைப்லைன் கனெக்ஷனை வழங்குவதற்காக 2019ஆம் ஆண்டு தன்னுடைய சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டதுன்னா அந்த ஜல் ஜீவன் மிஷன் என்ற திட்டம். சரிங்களா? இந்த திட்டம் இலக்கு ஆண்டாக எதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2024ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டுக்குள்ள 100% நாங்கள் வந்து குடிநீர் குழாய் இணைப்பை வழங்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 82% தான் அந்த இலக்கை அடைய முடிஞ்சது 2024. அதனால அந்த ஆண்டு 2024-25 இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2028ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த ஜல்ஜீவன் திட்டம் நீட்டிக்கப்படுவதாக அறிவிச்சிருந்தாங்க. அதுக்குள்ள நாங்கள் அந்த 100% அந்த பைப்லைன் கனெக்ஷனை நாங்கள் கொடுத்துருவோம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மற்றும் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் சரியா ஓகேவா சிவராஜ் சிங் பட்டேல் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் ஜல்ஜீவன் மிஷன் 2.0 செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசிற்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சரிங்களா? இந்த முதற்கட்ட ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ஒப்புதல் வழங்கப்பட்ட திட்டங்களின் மதிப்பீடு 18,123 கோடி ஆகும். இதில் மத்திய அரசு, மாநில அரசு கிட்டத்தட்ட பாதி ரூபாய் வந்து ஷேர் பண்றாங்க மொத்த செலவுகளில். சரிங்களா? 2.0 தொடங்கி இருக்கிறாங்க, மறக்காதீங்க. சரியாமா? அடுத்து முக்கியமான இன்னொரு செய்தி பாருங்க. ஒரு நியமனம், CBSEயின் புதிய தலைவர். சரி, சமீபத்தில் CBSE எக்ஸாம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சில பிரச்சனை சர்ச்சைகளை வந்ததுனால அதனுடைய தலைவர் மாற்றப்பட்டுள்ளார். யார் புதிய தலைவர் அப்படிங்கிறத பாருங்க. சரியா? மத்திய இடைநிலை கல்வி வாரியம், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அழைக்கப்படும் இந்த CBSE அமைப்பின் புதிய தலைவராக ஒரு IAS அதிகாரி லோகண்டே பிரசாந்த் சித்தாரம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். சரிங்களா? அதே மாதிரி இந்த CBSE எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது பேர் ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங். சரி, OSM என்ற பெயரில் திரையில் மதிப்பிடுது. அப்படியே பேப்பரில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த பேப்பரை காமிச்சு, அந்த நம்ம மாணவர்கள் எழுதிய அந்த பேப்பரை காமிச்சு அப்படியே கரெக்ஷன் பண்ணி அப்படியே அதை செகண்டில் மார்க் வரும். சரிங்களா? அதை திரையில் மதிப்பிடுதல் அப்படி என்று அழைக்கப்படும் OSM. ஃபுல் ஃபார்ம் என்னது? ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங். அந்த முறை மற்றும் டிஜிட்டல் மதிப்பீட்டு செயல்பாடுகளில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு ஒரு நபர் ஆணையத்தையும் மத்திய அரசு அமைச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு நபர் ஆணையத்தின் தலைவர் ராதா சௌகான் அவர்கள். மறக்காதீங்க, 2 முக்கியமான பேர். பிரசாந்த் சீதாராம் CBSE புதிய தலைவர்,
அந்த ஓஎஸ்எம் தொடர்பான முறைகேடுகளை விசாரிப்பதற்கு ராதா சௌகான் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் மறக்காதீங்க. சரியா? இந்த சிபிஎஸ்இ அமைப்பானது முறைப்படி தொடங்கப்பட்ட நாள் ஜூலை 1, 1962. இதோட தலைமையிடம் டெல்லியில் இருக்கு. மக்களை விட்டுறாதீங்க. சரியா? எவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்தா அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சரியா? அப்போ தான் நமக்குள்ளே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி ஏதோ பேசிக்கிட்டே அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற கமெண்ட்டே எனக்கு போதும். இருந்தாலும் சரிங்களா, ஹார்ட் ஒர்க் பிடிச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும்போது ஒரு நோட்டு போட்டு நடப்பு செய்தியில் எழுதி ரிவிஷன் பண்ணிக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும் போது. சரிங்களா? அடுத்து சூப்பர் 6 கேள்விகள். முதல் கேள்வி, தமிழ்நாட்டின் மிக நீண்ட கால முதலமைச்சர் யார்? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, சுய உதவி குழு தினம் தமிழ்நாட்டில் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? தேர்டு கொஸ்டின், ஐநா பொது சபையின் புதிய தலைவர் யார்? ஃபோர்த்து கொஸ்டின், குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் விதிகள் எப்போது வெளியிடப்பட்டது? ஃபிஃப்த் கொஸ்டின், ஜல்ஜீவன் மிஷன், சரியா, ஜல்ஜீவன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆறாவது கேள்வி, சிபிஎஸ்இ அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்ல முறையில் பதில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.